பிரபல ஜவுளி கடையான போத்தீஸ் விளம்பரங்கள் மற்றும் மார்க்கெட்டிங் உக்திகளில் புதுமை காட்டி ஏராளமான வாடிக்கையாளர்களை கவர்ந்து வருவதில் கெட்டிக்காரர்கள். தற்போது போத்தீஸ் தொடர்புடைய தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையிட்டு வந்த நிலையில் கோடி கணக்கில் பணமும் கிலோ கணக்கில் தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 5 நாட்களாக தமிழகத்தில் உள்ள சென்னை, நெல்லை, மதுரை, திருச்சி, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள போத்தீஸ் ஜவுளி கடை மற்றும் போத்தீஸ் உரிமையாளர் ரமேஷ் மூப்பனார் மற்றும் அவரது 2 மகன்கள் வீட்டில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் தீநகர் பகுதியில் உள்ள போத்தீஸ் ஜவுளி கடைகளிலும், சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரையில் உள்ள போத்தீஸ் உரிமையாளர் ரமேஷின் மகன் போத்ராஜ் மற்றும் அசோக் ஆகிய இருவரின் ஈசிஆர் வீட்டிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டன. மேலும் சைதாப்பேட்டை பகுதியில் ஓய்வு பெற்ற சுங்கத்துறை அதிகாரி வீடு, சென்னை புரசைவாக்கம் லட்டாங் சாலையில் வசிக்கும் டெக்ஸ்டைல்ஸ் கடை உரிமையாளர் ராமலிங்கம் வீடு, பர்னிச்சர் கடை, போத்தீஸ் சொர்ணமஹால் தங்க நகை கடை, அலுவலகம், கடை மேலாளர்கள் வீடு என சுமார் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் தலைமையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டனர். இந்த சோதனைகளில் ஏராளமான ஆவணங்கள், கணக்கு புத்தகங்கள் மற்றும் மின்னணு சாதனங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வந்த நிலையில் முக்கிய தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் வருமான வரித்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருந்தது. இதற்கிடையே போத்தீஸ் ஜவுளிக்கடை மற்றும் அதன் சார்ந்த பகுதிகளில் அதிகாரிகள் சோதனை நடத்திய போது கடை முன்பு 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சோதனையில் கணக்கில் காட்டப்படாத ரூபாய் 18.5 கோடி பணம் மற்றும் ரூபாய் 12 கோடி மதிப்புள்ள 10 கிலோ தங்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவு 10 மணி அளவில் சோதனை முடிவுற்ற நிலையில் போத்தீஸ் உரிமையாளர் ரமேஷை வருமான வரித்துறை அதிகாரிகள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று சுமார் 10 மணி நேரம் அவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலான வருமான வரி தாக்கல் கணக்கு ஆவணங்களை கேட்டுள்ளதாகவும், போத்தீஸ் வருமான வரித்துறை முறைகேடு தொடர்பாக தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் போத்தீஸ் நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் கடந்த 2009 மற்றும் 2016 என 2 முறை வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.